இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யானி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் போயிட்டாங்களா? ஆமா, நீங்க வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க பாரு. எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாம் இவராலதான். எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? சிவா என்ன கலெக்டர் பெல்ட் கிருபா ஏட்ரா கிருபா நிறுத்துங்க. ஐயோ, அவகிட்ட ஏற்கனவே அந்த மாதிரி சுகுணாக்கா பண்ணதுனாலதான் அவளுக்கு பிக்ஸ் வந்துச்சு. நீங்களும் இப்படி பயமுறுத்தினீங்கன்னா அவளுக்கு மறுபடியும் அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். அவளை அடிக்காதீங்க. நீங்க அவளை மறுபடியும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா அவ வீட்டை விட்டு வெளியே போய் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. ஆமா மாப்ள, நம்ம சித்ரா மேல கோவப்பட்டு என்ன புண்ணியம்? எல்லாத்துக்கும் காரணம் இவதான். நம்ம வீட்ல இருந்துகிட்டே நமக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் ஒண்ணு விருப்பப்பட்டேங்க இல்ல. என் அக்காக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என் அக்கா கல்யாணம் பண்ணிக்க நீங்க ஏற்கனவே சொன்னபடி 10 லட்சத்தை ஒரு வாரத்துக்குள்ள தர சொல்லி கார்த்திகோட அம்மா கேடு வச்சிருக்காங்க. அதனால எனக்கு பணம் கொடுங்க. அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன். ஓ, நீ இவ்வளவு பேசுறியா? நீ கேட்ட மாதிரி எண்ணி ஒரு வாரத்துல அந்த 10 லட்சத்தை கொடுக்குற. அதே மாதிரி இந்த வாரத்துல என் பொண்ணு சித்ராவுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன். நீ என்ன பண்றனா, என் பொண்ணு சித்ராட்ட பேசி அவன் மனசை மாத்தி அவ கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க வைக்கிற. அப்படி சம்மதிக்க வச்சா அவ கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் நீ கேட்ட அந்த 10 லட்சத்தை மூஞ்சில தூக்கி எறிகிற. இதுக்கு சம்மதமா?